नमस्ते बच्चों, सबको राम राम। इन्றைக்கி வந்து அதாவது சுமித்ரானந்த் பந்த் புரியுதாம்மா, அதாவது நவீன கத்திய பத்திய சேனிகா மாடர்ன் போய்ட்ரி சுமித்ரானந்த் பந்த் எழுதின ஸ்திரீன்ற போயம், அதுக்கப்புறம் நௌகா விஹார் அப்படின்றது ஒன்று, மானவ் புரியுதாம்மா. இந்த மூணு இது போய்ட்ரியோட சம்மரி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம புரியுதாம்மா, கவிதா கா சாராம்சு. ஸோ ஸ்திரீக்கு வந்து நான் தனியாக ஒரு செப்பரேட்டாக நான் எடுத்துகிறேன். நான் ஸ்திரீயோட அந்த இது நான் திரும்ப ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நௌகா விஹார் அப்புறம் மானவ் இதில் மட்டும் பார்ப்போம் இப்போ, ஓகேம்மா. அப்போ நௌகா விஹார், நௌகான்னா என்னம்மா படகு, விஹார்னா என்னது கூம்னேவாலா புரியுதாம்மா. கூம்னேவாலா அல்லது வந்து ஆனந்த் லேனேவாலா, அதாவது படகுல சுற்றி சுற்றி வராங்க இல்லைம்மா, ஒரு டூர் மாதிரி படகுல சுற்றி போகிறது. இது வந்து ஆக்சுவலாக இவர் யாருன்னா சாயாவாதி கவிதாம்மா. இவர் வந்து சாயாவாதின்னா என்னதுமா, நியூ ரொமான்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ ரொமான்டிசம் அப்படின்னா அதாவது இயற்கையை வந்து விரும்பி, அதாவது இயற்கையாக மனிதனும் இயற்கையும் ஒன்றா சேர்ந்து வாழணுன்ற மாதிரி ஒரு நிறைய கவிதைலாம் எழுதியிருக்காரு. ஸோ இவர் வந்து சாயாவாதிம்மா. சாயாவாதின்னா நியூ ரொமான்டிசம். இது வந்து 1922லேருந்து 38 வரைக்கும் இந்த ஏஜ் மாதிரி. அதே சமயத்தில் வந்து ரகசியவாதி, அவர் பிரகதிவாதிமா. இது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பிரகதிவாதின்றது வந்து மறுமலர்ச்சி காலம், அதாவது இது ஹிந்தி இலக்கியத்தில். அது வந்து 1936லேருந்து 1943 வரைக்கும் இந்த பீரியடில் வந்து எழுதியிருக்காரு புரியுதாம்மா. இவரோட அதாவது சுமித்ரானந்த் பந்த் புரியுதாம்மா, அவரோட பாட்டு தான் பார்க்க போகிறோம். 2 பாடல் வந்து நௌகா விஹார் அண்டு மானவ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் வந்து ஸ்திரீன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நௌகா விஹார்மா கவிதா கா சாராம்ஸ். நௌகா விஹாரில் வந்து சாயாவாதி கவி வந்து சுமித்ரானந்த் பந்த்மா. அதான் சாயாவாதினா சொன்னல நியூ ரொமான்டிசம், அதாவது நேச்சர் பற்றி இவங்க அதிகமாக இது பண்ணுவோம் பாடுவோம். சாயாவாதி கா மத்தலப இது போட்டுக்க பாருமா, அதாவது प्राकृति को मानवीकरण करके मानवीय गुण प्रकट करना. प्राकृति को मानवीकरण அப்படின்னா மனித குலமய, அதாவது மனிதமயமாக்கல், ஹியூமனிசேஷன் அப்படின்னா ஹியூமனைசேஷன், அதாவது மனிதமயமாக்குதல்மா. இயற்கையை வந்து மனிதமயமாக்குறது புரியுதாம்மா. मानवीकरण करके मानवीय गुण प्रकट करना அதில் போடுறது. एक पद्य வந்து சுமித்ரானந்த் பந்த் की प्राकृति प्रेम அவர் சாயாவதி கா பிரமாண. இந்த பாடல் பார்த்தினாவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அவர் வந்து எப்படி வந்து பிராகிருதி பிரேம்னா என்னது, நேச்சுரல் லவர் அப்படின்னு தெரியும். அதே சமயத்தில் வந்து சாயாவாதி கா பிரமான், அவர் ஒரு சாயாவாதி, நியூ ரொமான்டிசம் அப்படின்ற ப்ரூஃப்மா இது புரியுதாமா. பிரமான் அப்படின்னா என்ன, பிரமான் பத்திரன்னு சொல்கிறோம்ல, சர்டிஃபிகேட், அதாவது ஒரு ப்ரூஃபு, ஒரு வந்து சபூத்துன்னு சொல்லலாம், ஒரு சாட்சின்னு சொல்லலாம், எவிடன்ஸ் சொல்லலாம் புரியுதாமா. அதாவது அதுக்கு பிரமாணம் தான் இவரோட அந்த கவிதை வந்து அவருக்கு ஒரு பிரமாணம். அதாவது கவி வந்து கங்காஜி கோ அதாவது தாபஸ்வாலா कहकर மானவிகரன் करते हैं. கவி என்ன பண்ணுறாருன்னா கங்காவில் வந்து இது பண்ணுறாருமா, அதாவது இந்த நௌகா விஹார் பண்ணுறாரு, அதாவது ஒரு படகுல ஏறி சவாரி பண்ணுறாரு, படகுல சுற்றி வர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹம் சப் நௌகா விஹார் கர்த்தே ஹேன், நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், அதாவது நௌகா விஹார் பண்ணுறோம் இல்லாமல் நம்ம எல்லாருமே படகுல போய் சுற்றி வரோம், அதனால் நம்ம எல்லாருமே செய்கிறது தான் அது. கவி பி கர்த்தே ஹேன், கவி அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, படகுல ஏறி ஒரு முறை சுற்றி வர்றாரு. அப்படி சுற்றி வரும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா, उनके कल्पना में नौका विहार जन्म मरण के बीच में जीवन का द्योतक बनता है. அதாவது ஒரு இந்த நௌகா விஹாருக்கு பார்த்தீங்கன்னா ஜனம் அவர் மரண்மா, உயிர் அதை வாழ்க்கைக்கும் அதாவது மரணத்துக்கும் நடுவில் வந்து ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்லம்மா, அதுதான் அப்படின்ட்டு ஒரு கம்பேர் மாதிரி பண்ணி சொல்கிறார். அதுதான் இந்த படகோட ட்ராவல் புரியுதாம்மா. இப்போ ராத் கா சமயமா, ராத்திரி நேரம், இது சாந்த் வாத்தாவரன், ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறாருல, அதை பற்றி இயற்கையை வர்ணிக்கிறார். ஏன்னா வந்து இயற்கை கவிதையாக தான் இருக்குது. சாந்த் வாத்தாவரன் இருக்குது. சாந்தினி ராத்துமே தாபசி பாலா வந்து கங்கா வந்து रेत के बिस्तर पर श्रांत क्लांत निश्चल होकर लेटी है
புரியுதாம்மா? அதாவது ஒரு ராத் கா சமய ராத்திரி நேரம் இது வந்து ஷாந்த் வாத்தாவரணம் ரொம்ப அமைதியாக இருக்குது. சாந்தினி ராத்து அதாவது அந்த அந்த என்னது நில ஒளி ராத்திரி நிலா இரவுன்னு சொல்கிறோம்ல அது. அப்போது இந்த கங்கா இருக்கு இல்லைம்மா, கங்கா நதி இருக்கான்ல, அது வந்து அதாவது ரேத் கி பிஸ்தர் மாரினா அந்த மணல் இது இருக்குல்லம்மா, ரேத்துனா மணல் தானே, மிட்டினா மண், ரேத்துனா மணல். அப்போ அந்த மணலில் வந்து பிஸ்தர் அதான் ஒரு பெட்டு மாதிரி, அதில் வந்து அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அதாவது நிச்சல் ஓக்கர் லேட்டி ஹே, அதாவது படுத்துட்டு தூங்குறாங்க. நிச்சல் ஓக்கர் லேட்டினா எந்த விதமான கவலையும் இல்லாமல் படுத்துனுக்குறாங்க. நதியை வந்து கங்கா வந்து ஒரு மனிதனாக கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு கற்பனை. அப்போது வந்து லெஹரே புரியுதாம்மா? அப்போது அந்த லெஹர் இருக்குல்லம்மா, லெஹர்னா வேவ்ஸ்மா, லெஹரே சாந்த் मुख से दीपित புரியுதாம்மா, दीपित मृदु करतल में उसके हृदय पर कोमल कुंतल सी उठ रही है. புரியுதாம்மா? அதாவது லெஹரே வந்து அந்த வேவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கங்கையோட அந்த நதியில் இருந்த வேவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நிலவு முகம் மாதிரி இருக்காமா, அது நிலா முகம் மாதிரி இருக்காது. புரியுதாம்மா? அதாவது அந்த அந்த அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த கேஷ் இருக்குல்ல, பால்னால் கூந்தல்மா, கூந்தல் தான் வந்து குந்தல் அப்படின்றாங்கம்மா. கோமல் குந்தல் சி உட்ரஹி ஹே அப்படின்னா, ஒரு கூந்தல் வந்து எப்படி வந்து அந்த காற்றுல வந்து வேவ்ஸ் மாதிரி போகுதுல்ல, அந்த அலையா அது மாதிரி இருக்கும். அந்த அம்மா படுத்துட்ருக்காங்க கங்கா மாதா. அப்போ கங்காக்கு கோரே அங்கும், அவங்களோட பாடி கலர் எப்படி இருக்குது, ஒயிட் கலர்மா. கோரே அங்குன்னா என்ன, நல்ல வெள்ளையாக இருக்க, ஒயிட்டாக இருக்காங்க. இப்போ சுந்தர் நட்சத்திர தர்த்தர் லெஹரா ரஹி, அதாவது அந்த ஒயிட்டான அவங்க பாடியில் பார்த்தீங்கன்னா சுந்தர் நட்சத்திரம் வந்து, அதாவது நிலவில் வந்து என்னது அந்த இது இருக்குல்லம்மா நட்சத்திரம், அதெல்லாம் வந்து மினுக்குதுமா. புரியுதாம்மா? ஏன்னா அந்த நிலாவும் அந்த நட்சத்திரமும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல தண்ணியில், அதை சொல்கிறாங்க. அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் வந்து அப்படியே மினுக்குது. नील आकाश का प्रतिबिंब வந்து साड़ी के अंचल सा तारों जडित साड़ी की सिकुड़न सी அதி சுந்தர் லக் ரஹி ஹை. அதாவது அந்த நீல் ஆகாஷ் இருக்குல்லம்மா, அதாவது அந்த ப்ளூ கலர் அந்த ஆகாயம் இருக்குது, அது வந்து பிரதிபந்து சாடிக்கே அஞ்சல் சா தாரும், அதாவது ஒரு சாடி இருக்குல்லம்மா, சாடின்னா சாரி, ஆஞ்சல் அப்படின்னா என்னது, அந்த முந்தானை, அது மாதிரி தாரும் ஜடித்து சாடி, அதாவது நிறைய அந்த தாரும் ஜடித்துனா அதில் ஃபுல்லாக நட்சத்திரம் இருக்குது அந்த சாடியில். அது வந்து சிக்குட்னா என்னென்னு அப்படியே சுருங்கி போகிறதுமா, ஸ்ட்ரிங்க் ஆகுதுல்ல, ஒரு பிஸ்தர் நம்ம படுத்து வச்சுருந்தோன்னே அது அப்படி சுருங்கி போயிருக்கோம்ல, அதை வந்து சிக்குடுனா அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்குடுனா சி அதி சுந்தர் லக் ரஹி தி தபி கவி நௌகா விஹார் கர்னே நிக்கலே. அந்த மாதிரி ஒரு ராத்திரியில் தான் இவர் வந்து நௌகா விஹார் கர்னே நிக்கலைன்னா படகு ஓட்டுறதுக்கு கிளம்பியிருக்கார். ஓகேவாம்மா? அப்போ நௌகா நிக்காலா தோ சோட்டி ஹஸ்னி சி நௌகா நிக்காலா தோ, அதான் படகு போகுது. அப்போ வந்து சோட்டி ஹஸ்னி சி தீரே தீரே சலா, ஒரு குழந்தை, ஒரு அழகான குழந்தை இருக்குல்லம்மா, அது எப்படி மெதுவாக எடுத்து அடி எடுத்துன்னு வச்சு நடக்குமோ அந்த மாதிரி தீரே தீரே அந்த நௌகா வந்து சலா. ரேத் மே சம்மித்து சிபி பர் மோத்தி கி சாந்தினிமா, சாந்தினி வந்து விசார் ரஹி தி, அதாவது அந்த ரேத்து அந்த மணலில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கரை இருக்குல்லம்மா, கங்கா கரையில் பார்த்தீங்கன்னா அந்த ரேத்தில் அந்த சிப்பி, அதில் நிறைய சிப்பி இருக்குல்லம்மா, பர் மோத்திக்கு சாந்தினி, அதாவது மோத்தின்னா என்னது முத்து, சாந்தினின்னா என்னது அந்த நிலவு, விசார் ரஹித்தி அந்த மாதிரி இருக்குது. புரியுதாம்மா? அவர் ஸ்வச்ச தர்ப்பன் நிश्चल जल में तट रजत की बिंब सा लग रहा था. அந்த ஸ்வச்ச தர்ப்பன் இருக்குல்லம்மா, ஒரு நல்ல சுத்தமான தர்ப்பன் என்னது, கண்ணாடி தானே, கண்ணாடி. அந்த கண்ணாடியில் பார்த்தா நிश्चल जल में, அந்த கண்ணாடி மாதிரி ஒரு அந்த தண்ணி, அதில் வந்து தட்டு, அதில் வந்து ரஜத்னா என்ன, சில்வர்மா, சாந்தி, கி பிம்பு சா லக் ரஹா தா, அதாவது அந்த சாந்தினி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு அந்த பிம்பம் வந்து ஒரு ஏதோ வெள்ளி தட்டு மாதிரி இருக்கான். புரியுதாம்மா? கற்பனை எழுதியிருக்காரு, வெறும் ஃபுல்லாக கற்பனை தான் இது. அதனால பிரகதிவாதி, இந்த சாயாவாதி கவிஞர், பிரகதிவாதி கவிஞர். அதாவது ஜலுமே காலே கங்கடுக்கா ராஜ்மஹல் நிश्चित होकर सो रहा था.
ஜலுமே என்னன்னா தண்ணியில் காலே கங்கட்னா என்னத்தம்மா குழாங்கல்மா. அந்த இடத்துல ஆத்தங்கரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழாங்கல் நிறைய இருக்கும். அப்போ குழாங்கல்லாம் பார்த்தா ராஜ்மஹல், அந்த குழாங்கல்லோட ஃபுல்லாக அவ்வளோ நிறைய குழாங்கல். ராஜ்மஹல் வந்து நிச்சித் ஹோக்கர் சோ ரहा था, அது அப்படியே எல்லாம் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உஸ்கி ஆங்கோ மே அதாவது ஐஸ்வர்யமய ஸ்வப்னா சஜ் ரஹே தே. அதனோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அற்புதமான ஒரு விலை உயர்ந்த ஒரு என்னது ஒரு கற்பனைமா. ஸ்வப்னானா ஒரு கனவு. சஜ் ரஹே தேனா ஏதோ டெக்கரேட் ஆகிருக்கு. गंगा की लहरों में प्रतिबिंबित आसमान हिलने लगा. अब गंगा के लहरों से பிரதிபிம்பித்த அந்த ஆஸ்மான் இருக்குல்ல, அந்த ஆகாயம் வந்து அதில் வந்து அந்த தண்ணியில் தெரியுதில்ல, அது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நீரோட்டத்தில் அதை அப்படியே ஆடும்ல, அது ஆகாயமே வந்து பிரதிபிம்பம் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அது ஆடிட்டுருக்கு. புரியுதாமா? ஹில்னா என்னது ஆடுறது தானே, ஹில்ன ஜுல்னா அப்படின்னு சொல்லலாமா, ஆடுறது. அப்போ ஆடிட்டுருக்கான். लहरें उठते समय नक्षत्र வந்து சிப் சிப்கர் திக்தே. அப்போது அலை அப்படி போய் வரும்போது அந்த அலை போய் அப்படி இப்படி போய் வருதில்ல, வேவ்ஸ் மாதிரி. அந்த டைமில் வந்து அந்த நட்சத்திரம் இருக்குல்ல, சிப் சிப்கர் திக்தேன்னா ஒளிஞ்சு தெரியுது, ஒளிஞ்சு மறைஞ்சி தெரியும் இல்லை, டக்குன்னு அலை அப்படி வரும்போது தெரியாது, சில டைமில் தெரியும், அந்த மாதிரி தெரியுதான். அப்போ சாந்தினி அந்த இது நிலவு ஒளி இப்போ பார்த்தீங்கன்னா சுக்ரகி சோபாசி பரிசி திக்ரேத்தி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவதை மாதிரி இருக்கான். புரியுதுமா? லஹரோக்கே அந்த அதாவது கூங்கட்டுமே சிப்பா சாந்த் வந்து கூங்கட் ஹட்டாக்கர் தேக்ராத்தா. அப்போ வந்து சில டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சாந்த் வந்து நான் வந்து லஹரம் இல்லை வேவ்ஸ்க்கு பின்னால் மறைஞ்சிடுது. அது வந்து கூங்கட்டில் அந்த முந்தானை பெண்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் மூடி வைப்பாங்க முன்னே, அதுக்குள்ளே அதை கூங்கட் ஹட்டானேஸே அது வெளித்தோட மூஞ்சி தெரியல, அந்த மாதிரி சாந்து வந்து நிலவு வந்து தெரியுதான் மறையுதான், அந்த மாதிரி ஹட்டாக்கர் தேக்ராத்தா அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ கூங்கட் ஹட்டாக்கர் தேக்னேசி ஸ்திரீக்கா அதாவது சுபாவ் ஹே. அதாவது எப்படி கூங்கட் பெண் வந்து தன்னோட கூங்கட்னா அந்த இது என்னது முகத்தில் போடுற அந்த திரையை வந்து திறந்து பார்க்குறாங்களோ, அந்த மாதிரி அந்த அலையில் வந்து இந்த நிலா வந்து தெரிஞ்சு மறையுதான். ஜப் நாவ் வந்து நதிக்கு பீச் மே ஜா போச்சு. நாவுன்னா அந்த படகு வந்து நேராக நதிக்கு போயிடுச்சு, இப்போ நதிக்கு சென்டரில் போயிடுச்சுமா கங்கையில். அப்போ தப்பு நதி கா கினாரா சிப்பு கயா. அப்போ பார்த்தீங்கன்னா நதியோட எட்ஜி நமக்கு தெரியாது, ஏன்னா பறந்து விரிஞ்சதில்ல கங்கா. இவங்க போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நதி தெரியல, அந்த கினாரா தெரியல. அந்த என்ன சொல்கிறது, அந்த கினாரான்றது அந்த இதுமா கரைமா, ஆத்தங்கரை, அது தெரியல. किनारे दो बाहों का फैलाकर नदी को दारों से गले लगाने में उतावले थे. புரியுதாம்மா? உத்தாவலேன்னா அதாவது அந்த கினாரே, அதாவது இந்த கினாரா வந்து ரெண்டுமே தெரியல. அது பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை விரிச்சிட்டு என்ன சொல்கிறது கட்டி, அதாவது பாகும் ஃபைலாக்கர் அப்படின்னா கையை நல்லா விரிச்சிட்டு நதிக்கு தாரோசே, அந்த நதியோட அந்த தாரம் இருக்குல்லம்மா அந்த போக்கு, அதை வந்து கலே லகானா அப்படின்னா அதனோட அதை வந்து கட்டி தழுவுற மாதிரி. அதுக்கு வந்து உத்தாவலே அப்படின்னா ஜல்துபாஜி, புரியுதமா? சீக்கிரமாக அதை வந்து பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கினாரை வந்து விரிஞ்சிருக்கு, ரெண்டு கையும் அப்படியே விரிச்சிருக்கு, ஏன்னா நதியை முழுக்கவும் உள்வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். அப்போ ஸ்வச்ச ஆகாஷ், அந்த சுத்தமான அந்த ஆகாயம் பார்த்தீங்கன்னா விஷால் அதாவது நேத்திரக்கே சமான. நேத்திரன்னா கண்ணு தானம்மா, விஷால் நேத்திரன்னா ஒரு மிகப்பெரிய கண்ணு மாதிரி அந்த ஆகாயம் தெரியுதான். பேடோங்கி கத்தாரே என்னதுமா க்யூஸ் ஆஃப் ட்ரீஸ்மா. அதாவது அந்த அந்த பேடு அந்த நதிக்கு பக்கம் நாலு பக்கமாக அந்த இதில் இருக்குல்ல மரம்லாம் இருக்குல்லம்மா, அதை வந்து க்யூஸ் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்றாரு. எல்லாம் நின்றுட்டுருக்கு, அப்படியே வரிசையாக நின்றுட்டுருக்கான். பேடோங்கி கத்தாரே, அதில் வந்து டேடி பௌரம், அதாவது வளைஞ்சு தெரிஞ்ச அந்த இதுமா கிளைகள்லாம் சமான்தி, புரியுதாம்மா? அப்போது நதிக்கு தாராக்கி பீச்மே, அந்த நதியோட அந்த போக்குக்கு நடுவில், அந்த வீழ்ச்சி அந்த பிரவாகத்துக்கு நடுவில் ஏக்கு த்வீப் சி ஜகாமே லஹரே டக். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரிமா, என்ன சொல்கிறது, தீவு மாதிரி இருக்குது. நதிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மணல் திட்டு இருக்குது. அதில் போய் நதியோட அந்த அலைகள் போயிட்டு அந்த திட்டில் போய் அடித்து திரும்புதான். அப்போ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏக்கு த்வீப் ஜெய்சா அந்த இடம் என்னம்மா மணல் திட்டு இருக்குது. அந்த ஜகாமே லஹரே வந்து டக்ராக்கர் கேள் ரைத்து, அதாவது போய் முட்டி மோதி விளையாடுதான் அலையெல்லாம். அப்போது கவிக்கோ பக்ஷிக்கு கல்பனா செம்மக்குட்டி, அவருக்கு வந்து ஒரு பேர்டு வந்து
அது போட்டு விளையாடுறது வந்து ஏதோ ஒரு பறவை போய் விளையாடுற மாதிரி இருக்கான். புரியுதாமா? அப்போ கவி வந்து பக்ஷிஸை பூछते हैं. அப்போ அந்த பட்சிக்கிட்ட கேட்குறாரு. பக்ஷின்னா யாருமா? அந்த பக்ஷிக்கிட்ட அந்த கவி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, பறவைக்கிட்ட கவுன்சா பக்ஷி உடா அது என்ன மாதிரி பட்சி, எந்த மாதிரி பட்சி அப்படின்னு கேட்குறாராம் அவர். அது கோக்கி की छाया देखकर अपनी विकल विहार अதாவது विरह वेदना दूर करने के लिए उड़ रहा है. புரியுதாமா? அப்போ கவுன்சி பட்சி விடுற அது யார், அது எந்த பறவைலாம் பறகுது அப்படின்னு கேட்குறாரு அவர். அப்போ வந்து அந்த கோக்கி அப்படின்னு சொல்கிறாருமா. கோக்குன்ற பட்சி வந்து சக்வா பட்சியாம்மா. சக்வா பட்சினா சக்கரவாக பறவையாம்மா. அந்த சக்கரவாக பறவை எப்படின்னா, அது வந்து என்ன சொல்கிறது, எ பேர்டு ஹூ இஸ் மேட் ஆஃப் மூன்லைட்மா. ஹூ இஸ் மேட் ஆஃப் மூன்லைட், அதாவது நிலவொளியில் அது பைத்தியமாக இருக்குமா, சக்கரவாக பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பறவை. அந்த 2 பறவைகள் வந்து ஆண் பறவை பெண் பறவைமா, கோக்கி அப்படின்றது. அதுங்க 2 விளையாடிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு வேதனையில் மற்ற பறவைகள்லாம் வந்து அங்கேருந்து பறந்து போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை இவருக்கு. அபு பத்வார் குமாயா तो नाव வந்து உல்டி திசாமே चलने लगी. இப்போ வந்து பத்வா குமாயா அப்படின்னா அந்த नाव की पीछे वाला जो इस लगी एक लकड़ीमा, அதாவது என்ன சொல்கிறது, நங்கூரம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அதை திருப்புறது. புரியுதாம்மா? அதாவது நாவோட டைரெக்ஷன்மா, படகோட டைரெக்ஷன் திருப்புறதுக்காக இருக்கும். அதில் நங்கூரம் மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறது, அந்த பக்குவான்னு சொல்கிற பத்வார் அப்படின்றாங்க. அதை வந்து குமாயா அப்படின்னா அதை திருப்புறாரு. திருப்பின உடனே நாவ் வந்து உல்டி திசாமே செல்றது. அந்த இதுவரையும் போன திசையை விட்டுட்டு டைரெக்ஷன் விட்டு எதிர்த்து திசையில் அந்த படகு வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. புரியுதாம்மா? அப்போ வந்து जैसे कोई बालिका अपनी चंचलता से मोतियों का हार तोड़कर बिखरे थे. அப்போ அப்படி அது போகும்பொழுது அந்த இது இருக்கிற படகு வந்து அந்த இதில் தண்ணியை கிழிச்சிட்டு போகுதுலம்மா. அப்போ வந்து அந்த தண்ணி கிழிச்சிட்டு போகிறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஜெய்சே கோய் பாலிகா, ஒரு பொண்ணு வந்து அப்படி சஞ்சல்தா, அதாவது சஞ்சல்தான்னா இந்தம்மா, அதாவது சுல்புலா அப்படின்றாங்க. சுல்புலா அல்லது ஃபுர்த்திலி அப்படின்றாங்கம்மா, ப்ளேஃபுல்னஸ். ஒரு பொண்ணு என்ன பண்ணான்னா வேகமாக என்ன பண்ண, மூத்தியோங்கா ஹார் வந்து தோடுக்கர், அதாவது ஒரு முத்து மாலையை வந்து உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமா, அது செதறலையா, அந்த மாதிரி இது வந்து கிழிச்சிட்டு போகுதில்ல, அந்த தண்ணி கிழிச்சிட்டு போகும்போது அந்த தண்ணி 2 பக்கமும் அப்படி போகுதில்ல, அது அந்த மாதிரி தெரியுது அவருக்கு. புரியுதாம்மா? அப்போ சஞ்சல் லஹரே சாந்திக்கு சாம்பூ கி தரஹ் நாச் ரஹி थी. அந்த லஹர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சல் லஹரே அப்படின்றக்கால அந்த சுல்புலா, அதாவது ப்ளேஃபுல் அந்த லஹரே, அந்த வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து சாந்திக்கே சாம்பு. புரியுதாம்மா? ஒரு ஏதோ வெள்ளி பாம்புங்கள்லாம் இருக்கலாமா, அது நான் டான்ஸ் ஆடுற மாதிரி நாச் ரஹி थी, டான்ஸ் ஆடிட்டுருக்கான். உசு அப்போ வந்து அது எப்படி இருக்குன்னா, அதாவது சைக்கடும் சந்திரமா ஒரு சைக்கடும் தாரே फूलों के समान खिलखिलाकर बिखर रहे थे. அது அப்படி பார்க்க போனால் சைக்கடோன்னா அது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சந்திரமா நிலாவும், சைக்கடோ தாரே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அந்த ஸ்டார்ஸ், இதெல்லாம் வந்து ஃபூலும் அப்படின்னா ஃப்ளவர்ஸ்க்கு சமான் ஒரு அது மாதிரி கில்கிலாக்கர் பிக்கர் ரேத்து, அதெல்லாம் வந்து அப்படியே தெரிச்சு போகிற மாதிரி இருக்குதான், முத்து எல்லாம் தெரிச்சு போகிற மாதிரி இது தெரிச்சு போதான். அப்போ நாவ் வந்து கினாரேக்கு சமீப் ஆனே லகி. இது கொஞ்சம் போரிங் கதை தான் இது, எல்லாம் ஃபுல்லாக அதாவது என்ன சொல்கிறது இதுவாக தான் இருக்குது. சரி, நாவ் வந்து கினாரை சமீப் ஆனே லகி, அந்த படகு வந்து திரும்புது. கினாரைக்கு சமீப்னா திரும்பி வந்து அந்த கரைக்கு வரப்போகுதுமா, கரை கிட்ட வருது. தப்பு நதிக்கா கெஹராயி வந்து கம் ஹோகயா. அப்போது அந்த இடத்துல நதி வந்து கெஹராயி கம்மாக இருக்கும் இல்லையா. கெஹராயி கம்னா எப்படின்னா, அதாவது நதியோட அந்த இடத்துல வந்து கடல் தண்ணியோட ஆழம் வந்து கம்மியாக இருக்கும். நதியோட கரையில் எப்பவுமே ஆழம் கம்மியாக இருக்கலாமா, அதான் சொல்கிறது. கெஹராயி வந்து கம் ஹோகை. அப்போ வந்து நாவ் வந்து घाट की ओर बढ़ने लगी. तब कवि के हृदय में सैकड़ों विचार उठने लगे. அப்போது அந்த வந்து அது அப்படியே ஒதுங்குதுமா, கரைக்கு ஒதுங்குது அந்த படகு. அப்போ அவர் மனசில் வந்து நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் அப்படியே எழுதுமா. எப்படின்னா, இஸ் தாரா கே சமான் சன்சார் கா க்ரம பி சல்ற. இங்கே எப்படி இந்த நதியில் வந்து தாரா இருந்துக்கிட்டு இல்லைம்மா, அந்த வேவ்ஸ், அது மாதிரி தான் இந்த சன்சாரில் வந்து இந்த உலகத்தில் வந்து
क्रम भी चल रहा है அதில் வந்து ஒரு ரொட்டீன் வந்து ஒன்று உலகத்தில் நடந்து போயிட்டே இருக்குமா. அது வந்து जल का उद्गम प्रभाव और संगम ஆதி வந்து ஷஷாவத் புரியுதாம்மா. அதாவது இப்போ வந்து அதில் வந்து ப்ராக்ரெசிவ் வேவ் இருக்குல்லம்மா, அந்த வேவ் வந்து ஷஷாவத், அதாவது என்ன சொல்கிறது சாஸ்வத்னா என்னது, அது வந்து லகாத்தார் வந்து லம்பே சமயத்துக்கு பனா रहने वाला ஒரு விஷயமா சாஸ்வத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிலையான விஷயமா எது, அந்த அலையில் கடல்லையோ நதியிலையோ அலை இருக்கிறது வந்து ஒரு சாஸ்வதான விஷயம், நிலையான விஷயம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து ஜனம் ஜிந்தகி அவர் மிருத்யு சாஸ்வத். வாழ்க்கையிலையும் வந்து ஒரு பிறப்பும் இறப்பும் வந்து சாஸ்வதம். அப்படின்னா என்னது சாஸ்வதம் அப்படின்னா என்ன, தமிழ் சாஸ்வதம்னு சொல்லுவோமா, அதாவது நிலையானது. லகாத்தார் லம்பே சமயத்துக்கு வந்து பனாரானே வாலா, அதாவது எப்படி நதியில் வந்து வேவ்ஸ் இருக்குமோ அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து மரணமும் ஜனனமும் இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருமா. நதி வந்து சமுத்திரமே சங்கமூர்த்தியே. நதி வந்து எங்கே போய் சேரும், நதி வந்து கடல் தானே போய் சேரும், அப்போ சமுத்திரத்தை போய் சேரும், சங்கமாகிடும். அவர் மனுஷன் வந்து ஈஸ்வர்க்கே அதாவது ஏக்கிய ஹோ ஜாத்தா கடவுள். அதே மாதிரி மனுஷனும் கடவுள்கிட்ட போய் ஒன்றா சேர்ந்துடுறான், புரியுதாம்மா. அப்போ ஆகாஷ்கி அந்த நீலிமா வந்து சமானது. நீலிமான் என்னது, அந்த அதாவது இந்த ஆகாயத்தோட அந்த நீல நிறம் இருக்கலாமா, அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து சனாதன் என்னதுமா, சனாதன்னாலும் அந்த சாஸ்வத் அப்படின்றது தான், அமர் புரியுமா, அனந்த் எப்பயுமே இருக்கும், நீல நிறமாக தானே இருக்கும் ஆகாயம். அதே மாதிரி தான் சாந்தினிக்கா அந்த அந்த வந்து ஹாஸ் புரியுதமா, அது வந்து சாஸ்வத்தை. அவர் லஹரே வந்து சாஸ்வத்தை புரியுதமா. சாந்தினி அந்த நிலவு அதுவும் அமர் தான், அமர்னா எப்பயும் இருக்கும். அதே மாதிரி இந்த லஹரே இந்த வேவ்ஸும் எப்பயுமே இருக்கும், புரியுதா. கவிக்கு கல்பனாமே எக்கு ஏ சப் வந்து மாணவிகரணை ஏற்கனவே சொன்னாலமா. மாணவிகரணை என்னது, மனிதமயமாக்கல் அப்படின்னு சொன்னாலமா. மாணவிகரணை என்னது, மனிதமயமாக்கல், அதாவது ஹியூமனைசேஷன். அதாவது கவிக்கு கல்பனாமே சப் ஜோ ஹை மாணவி, எல்லாமே அவர் மனுஷனாக இயற்கையை வந்து மனுஷனாக கற்பனை பண்ணுறார், புரியுதாம்மா. அப்போது ஜனம் அவர் மரண் தோ கினாரே ஹே. அப்போது நதிக்கு எப்படி 2 கிணறு இருக்குல்லம்மா, 2 கரை இருக்குதோ அதுதான் 2 கரைன்னா வந்து மனுஷனுக்கு என்னது ஜனம் அவர் மரண், அதாவது பிறப்பு இறப்புன்ற 2 கரை அப்படின்றது. ஜீவன் ரூபி நௌகா வந்து நௌகா விஹார் வந்து சனாதன், அதாவது வாழ்க்கைன்ற அந்த படகு ஓட்டம் இருக்குல்லம்மா, அது வந்து अमर எப்பயுமே நிலையானது. कवि कहते हैं कि मनुष्य अपने अस्तित्व का ज्ञान भूल गया था. அதாவது கவி என்ன சொல்கிறேன்னா, மனுஷன் வந்து தன்னோட அந்த நிலையாமை அப்படின்ற அந்த அறிவு வந்து அவனுக்கு போயிடுச்சு. அப்படி வாஸ்தவிக் சத்தாக்கு பூல் கயா தா, தன்னோட இயற்கையான நிலைமை என்னன்னு அவனுக்கு தெரியல, மறந்துட்டான். யஹ் ஜல் விஹார், இந்த மாதிரி தண்ணீரை போயிட்டு வரும்பொழுது கவிக்கு ஜீவன் கா சாஸ்வத் பிரமான் ஹே. அப்போ கவிக்கு வந்து இந்த ஜீவன் கா சாஸ்வத், அதாவது வாழ்க்கையோட நிலை அப்படின்றது சொல்லியிருக்காருமா, விட்னஸோட சொல்கிறாரு. அவர் வக் வந்து அமரத்வ பிரதான் கர்த்தா ஹே. அமரத்துவன்னா அது எப்பயுமே அழியாதது. கவிக்கோ போத் கராத்தா ஹே கவிக்கோ போத் கராத்தா வே பி அக்ஷய और அவினாஷி, புரியுதாம்மா. அதாவதுமா இந்த இயற்கையை வந்து வரைச்சி எழுதுறாரு இதில், புரியுதாம்மா. விசேஷ் வந்து நௌகா விஹாரில் வந்து மாணவிகரன் ஜன்ம ஜீவன் மரண், புரியுதாம்மா. ஜன்மன்றது வாழ்க்கையோட ஜீவன், வாழ்க்கையில் வந்து இறப்பும் பிறப்பும், புரியுதாம்மா. பிறப்பும் இறப்பும் இது ரெண்டுமே வந்து சாஸ்வத், அதாவது அசாஸ்வத்னா அமர், புரியுதா. அனந்த் எப்பயுமே வந்து சனாதன், இது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஈஸ்வரிய லீலா வந்து கல்பனா மனுஷ ஜீவன் கி தாரா ஹை, அதாவது இது வந்து ஃபுல்லாக ஈஸ்வரிய லீலா தான், கடவுளோட லீலை தான் அப்படின்றாரு. இதுதான் மனுஷ ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் கி தாரான்னு சொல்கிறார். அதாவது தாரான்னா அது இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் தானே தாரா, அதான் அப்படின்ட்டு முடிக்கிறார் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாணவன் ஒன்று இருக்குது, ஸ்திரீன்னு ஒன்று 2 கவிதை இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, பாய்.